சார் இந்த அந்த மடப்புறம் நவீன் அவங்க ஃபேமிலி பேட்டி கொடுக்குறாங்க. லைவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் சார். மடப்புறம் நவீன் ஃபேமிலி என் பேர் பாலமுருகன். நான் நவீனுக்கு தாய் மாமா, ரெண்டாவது மாமா. அவங்க 2 நாளாக இந்த போலீஸ்காரங்க அடித்தது கால் பாதம் 2மே ரொம்ப வலிக்குது அப்படின்னு கெஞ்சி நடந்தான். அதனால இன்னைக்கு காலையில் ஒரு சென்ட்ரல் செக்அப் பண்ணிக்கிருக்கோம். ஏன்னா அதுக்கு பின்னால் அவனுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துடக்கூடாதுன்னு சென்ட்ரல் செக்அப்புக்காக கூப்பிட்டு வந்தோம். பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேன் எடுத்திருக்காங்க. காலில் மட்டும்தானா? முதுகுல இல்லை அதெல்லாம் இல்லை. அந்த காலில் மட்டும்தான் அவனுக்கு அந்த என்ன பண்ணுதுன்னு சொல்றாரு. இல்லை அந்த பாதங்கள் 2 பாதம் மட்டும்தான் வலிக்குதுன்னு சொன்னா. அப்படி அதுக்காக தான் சென்ட்ரல் செக்அப் கூப்பிட்டு வந்தோம். காலையில் இப்போ 10 மணிக்கு தான் வந்தோம். உள்ள காமிச்சு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. பாதத்துல வலிக்குதுன்னு சொல்றாங்க. எதை வச்சு அடிச்சாங்கன்னா லத்தியால அடிச்ச மாதிரி சொன்னாங்க. லத்தியால அடிச்சதுதான் அந்த வலி ரொம்ப இருக்கிறதுனால நம்ம நார்மலா இருக்கிறதுனால அந்த பையன் வளர்ற பையன் நாளைக்கு அது ஏதாவது எலும்பு உள்ள இந்த காலை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சென்ட்ரல் செக்அப். ஐசியூல வச்சிருக்காங்க. இல்ல சும்மா நார்மல்ல தான் இருக்கான், உள்ள இருக்கான். சும்மா தான் நார்மலா தான். காலையில எப்போ அட்மிட் ஆனீங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க நாங்க ஒரு 10-10 இங்க உள்ள வந்தோம். வலிக்குதுன்னே சொன்னாரா? ஆமா. வேற மயக்க வருது? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வலி கால் ஊண்ட முடியாம வலிக்குது மாமா, ரத்த கட்டு மாதிரி இருக்கு மாமா, எனக்கு கால் ஊண்ட முடியலைன்னா சரி அப்ப போய் பிஹெச்ல பாத்துருவோம். இல்ல அந்த பாதத்துல மட்டும்தான் லேசா வீக் இருக்க மாதிரி இருக்கு. மத்த நார்மலா மடப்புறம் போலீஸ் வந்தாங்களே, என்ன கேட்டாங்க? இல்ல அவங்க பொசிஷன் என்னமோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்புறீங்களா சும்மா ஜென்ரல் நீங்க கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம அவனை எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாரு? இந்த மாதிரி லத்தியில அடிச்சாங்க, எனக்கு அதனாலதான் வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னு. யார் பேரை சொல்லியிருக்காரு? இல்ல பேரு அது அவங்க தான் எழுதுனா, நான் அதை கம்ப்ளைண்ட் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு 28ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாள் விசாரணை கூட்டி போய் அடிச்சாங்க. அதுதான் முழுக்க காரணம். ஆமா. அந்த போலீஸ்காரங்க அடிச்சதுதான் எங்க அவங்க. மற்ற அதுக்கு முன்னுக்கெல்லாம் அவனுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த 3 நாள் அதுக்கு பின்னால்தான் இந்த வலி இருக்குன்னே சொல்றாங்க. இன்னைக்கு காலையில வர அந்த வீட்டுல நல்லாதான் பேசிட்டு இருந்திருக்காரு. இப்பயும் பேசிட்டா இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவனுக்கு அந்த கால் ஊண்ட முடியலன்றப்ப அவனுக்கு ஒரு ஜென்ரல் செக்அப் நம்ம நார்மலா பார்த்து விட்டுருவோம். சரி அது பின்னால எதுவும் 2 நாள் பயல அந்த ரத்த கட்டுன்றது உள் ஏதாச்சும் பெருசாயிடக்கூடாது. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் இன்னும் சொல்லலை. ஸ்கேன் ரிப்போர்ட்டு லேட் ஆகுட்டாங்க. பிளட் டெஸ்ட் 4 மணி நேரம் மேலே ஆகுட்டாங்க. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னது தான் நம்ம கட்டு எதுவும் போட்டிருக்காங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கட்டெல்லாம் கிடையாது. சும்மா நார்மலாக தான் இருக்கேன். அதெல்லாம் எந்த பிரச்சனை. ஸ்கேன் பண்ணாங்க. வலி இருக்கிறதுனால வந்திருக்கீங்க. வலி இருக்கனால உள்காயம் ஏதாவது இருக்கான்னு நம்ம இல்லை வரல. அவங்க வீட்டில் இருக்காங்க. உள்காயம் இருக்குதா? இல்லை நார்மலா இல்லை. அது இருக்கான்னு செக் பண்றதுக்காக அவனை கூட்டிட்டு வந்தது. எடுத்திருக்காங்க, ஸ்கேன் எடுத்து இன்னும் சொல்லட்டும். நவீன் தம்பியுமே அடிச்சதுனாலதான் நடக்க முடியாம இருக்குங்கிற மாதிரி. ஆமா அந்த அடிச்சதுனாலதான் அவனுக்கு அந்த 2 நாள் வச்சு அடிச்சாங்களா தெரியல. லத்தியால அடிச்சதுன்னு சொல்லலாம். அடிச்சதெல்லாம் தான் நடக்க முடியாம. ஆமா எத்தனை நாள் வச்சு அடிச்சாங்க? இல்ல அந்த அன்னைக்கு காலையில 10 மணிக்கு கூட்டு போறப்ப அப்ப அடிச்சதுதான். பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. இத்தனை நாள் கழிச்சு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு இல்ல நம்ம டைரக்டா இங்கே சொல்லிட்டோம். டைரக்டா இங்கே நாங்க எதுவும் கூட்டமா இதா இருக்கும். உங்க பேரும் என்ன, தம்பிக்கு என்ன வேணுங்கிறதுன்னு சொல்லிருக்கீங்க? என் பேர் பாலமுருகன். நவீனுக்கு தாய் மாமா, 2வது மாமா.